என்னோடய தாத்தானுடைய வீர தீர செயலெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். ஆள் பார்த்தாக்கா சித்தாள்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஷார்ட்டாக தான் இருப்பார். ஆனால் நல்ல குரவலம், நல்ல யாரையுமே அவருடைய பேச்சினால் எவ்வளோ பெரிய கூட்டத்தையும் அடக்கிடுவார். அவ்வளோ பெரிய சிறப்பான பேச்சாளர். அவர் வந்து திடீர்னு எதாவதுனாக்கா டக்குன்னு அவர் வந்து முத்து வச்சுருப்பார். முத்து போட்டு பார்த்து அவங்களுடைய எதிர்காலத்தில் ஒன்றா இது பண்ணிடுவார். சும்மா ஒரு இதுதான் அடித்து விடுவார். அதில் வந்து அவர் பாட்டில் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை அடித்து விடுவார். அதுலேயும் பல பேர் மயங்கி வந்துடுவாங்க. அப்படி ஒரு கூட்டம், எப்பயுமே ஒரு கூட்டத்தோடு இருப்பார். இன்னொன்று என்னென்னாக்கா, அவர் வந்து யாராவது ஒருத்தர் வந்து தூக்கி வளர்ப்பார். அது வந்து நம்ம சொந்தங்களாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தால் கூட அவர் எப்பயுமே ஒரு 2-3 அசிஸ்டண்ட் வச்சுக்குவார். அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே கரெக்டாக இவர் என்ன சாப்பிட்றாரோ அவர் கொடுப்பாரு. கொடுத்துட்டு, ஏன்னா அவர் பைய வச்சுப்பார், சோழனா பைய. எப்பயுமே அவர் வந்து இது ஜிப்பா சட்டை தான் போடுவார். என்னோட நண்பரோடு எனக்கு இப்போ கேள்வி பண்ணுவான், என்னடா நீ வந்து மாடர்ன் ஜிப்பா போட்டிருக்க, உங்கள் தாத்தா வந்து இந்த பழைய காலத்து ஜிப்பா போட்டிருக்காரு, இப்போ அதையே நீ வந்து ரிப்பீட் பண்ணுறிய அப்படின்ட்டு. எல்லாமே நான்லாம் புதுசாக ஒன்றும் பண்ணலை. அந்த ஜீன் உள்ளே இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்களோ மேக்ஸிமம் அதுதான். தாத்தாவுக்கு நல்ல பேச்சு திறமை இருக்குது. ஒரு பெரிய கூட்டத்தையே தனக்குள்ளே வச்சுக்குவார். அந்தளவுக்கு பேசுவார். ஆனால் என்ன வித்தியாசம்னாக்கா, நல்ல செந்தமிழில் பேசுவார். செந்தமிழ்னால் அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் அந்த செந்தமிழில் பேசினா கூட, ஏன் அப்படி செந்தமிழில் பேசுகிறீங்க அப்படின்னு, செந்தமிழ் நாடுன்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. செந்தமிழை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன். அவர் வந்து நீங்கள் வந்து எதை வந்து இந்த மாதிரிலாம் பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவீங்களோ அதை தான் பேசுவார். ஆனால் அந்த மாசு ஒத்துக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு கெத்தாக வாழ்ந்தவர் அவர்.